செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான நிர்வாகக் குழு கூட்டம் இன்று தாயகத்தில் காலை 9:30 மணி அளவிலேயே தொடங்கிவிட்டதால் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை கருதி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்களும், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்ற காரணத்தால் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிரூபித்து விட்டார். ஆகவே ஆளுநர் விதித்த 3 நாள் கெடுவிற்குள் சட்டமன்ற அவையிலே, அதுதான் பெரும்பான்மையை தீர்மானிக்கிற இடம், ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம்தான். அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியவாறு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு, அதுவரை நாம் பொறுமையை கடைப்பிடிப்போம் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டுமென்று தீர்மானித்திருப்பதை அவருடைய முதல் பேச்சிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்களும் அதே விதத்தில் ஆட்சிக்கு எப்படி திமுக கூறுகிறதோ அதை போல 6 மாத காலம் அமைதியையும் பொறுமையும் கடைப்பிடிப்பதென்றும், இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள், நல்ல முயற்சிகள், நல்ல திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் எங்கள் விருப்பத்தை, வாழ்த்துக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய பக்தவச்சலம் அவர்களையும், மற்ற தலைவர்களையும் வீடு தேடி சென்று பார்த்ததைப் போல இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் இதுவரை முதலமைச்சராக இருந்த சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கும் சென்று, பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களின் இல்லங்களுக்கும் அலுவலகத்துக்கும் சென்று ஒரு நல்ல முன்மாதிரியை ஃபார் ஹெல்தி பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அரசியல் தழைப்பதற்கு அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை மெச்சுகிறேன். அதற்கு என் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிர்வாக குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்களில் முதல் தீர்மானமே மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம், கூட்டாட்சி கொள்கை, போதை கலாச்சார ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இவற்றை பாதுகாத்து இந்த நெறிகளிலே இருந்து இம்மி அளவும் பிசகாமல் தமிழக அரசு, மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் தீர்மானிக்கிற போது
தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெருங்கேடாக பெருந்தீங்காக இருப்பது ஜூலிஃப்ளோரா என்று அழைக்கப்படுகிற சீமை கருவேல மரங்கள் தான். இன்று கேரளாவிலே எந்த இடத்திலும் அதை பார்க்க முடியாது. அது முளைக்கும் போதே தூரிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாடு பூராவும் அடர்ந்து படர்ந்து விட்டது. இது நீக்கப்பட வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன். பல அமர்வுகளிலே கலந்து கொண்டு இந்த ஜூலிஃப்ளோராவை அகற்றுவதற்கான வாதங்களை வைத்தேன். அப்பொழுது அந்த அமர்விலே இருந்த நீதியரசர் மாண்புமிகு செல்வம் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு கலையரசர் அவர்களும் சீமை கருவேல மரங்களை அடியோடு அகற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் விவசாயிகளும் அனைத்து தரப்பினரும் முழுமையாக ஈடுபட வேண்டும், இவற்றை நீதிபதிகள் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பினை 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பை வழங்கினார்கள். நீதிமன்றத்திலேயே என்னை பார்த்து நீதியரசர் செல்வம் அவர்கள், நீங்களே உங்களுடைய கட்சி தொண்டர்களோடு சென்று இந்த வேலையில் பணியில் ஈடுபடுவது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும் என்று சொன்னார். அதன்படி நான் பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுகிற பணியிலே ஈடுபட்டேன். அதை போலவே அதற்கு பிறகு ஐடிஐ சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிஐ நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய சீமக்கருவேல மரங்களால் தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்றும், அங்கே இருக்கக்கூடிய அங்கே மான்கள்லாம் நிறைய இருக்குது, அங்கே அந்த சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் சீமக்கருவேல மரங்களை அகற்றக்கூடாது என்றும் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அதன் பேரில் மதுரை கிளையிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே பல அமர்வுகளில் நானும் கலந்து கொண்டு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். கடைசியாக அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கே அந்த வழக்கு வந்து அங்கே நீதியரசர் மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு பரத் சக்கரவர்த்தி அவர்களும் இருந்த அமர்வில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஒரு இறுதியான தீர்ப்பை வழங்கினார்கள். சீமை கருவேல மரங்களை முற்றாக அகற்றினால்தான் விவசாயத்தை வேளாண்மையை பாதுகாக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். அந்த சீமை கருவேல மரங்கள் பிராணவாயுவை உறிஞ்சிக்கொண்டு கரியமில வாயுவை உள்கின்றன. பூமிக்கடியில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. 50 அடி 100 அடி வரை வேர் சொல்லும். எவ்வளவு வெயிலடித்தாலும் சரி அந்த பசுமை மாறாது. அந்த சீமக்கருவேல மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த மரங்களுக்கு கீழே ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு கூட நிற்காது. அப்படி நின்றால் அதுக்கு சிறை பிடிக்காது. அது பசுமாடாக இருந்தாலும் சரி, எரும மாடாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஆடு மாடுகளே அங்கே செல்லாது. இப்படி சுற்றுச்சூழலை படுநாசமாக்கக்கூடிய இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு அதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக வலியுறுத்தி கொள்கிறேன். இந்த பணியிலே நான் ஈடுபடுவதற்காக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி எங்கள் கிராமத்திலே கலிங்கப்பட்டி கிராமத்திலிருந்து தொடங்கி மாவட்ட வாரியாக முதல் கட்டத்தில் 13 மாவட்டங்களுக்கு சென்று அந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு ஆங்காங்குள்ள விவசாயிகளையும் எங்கள் கட்சி தோழர்களையும் சேர்த்து கொண்டு அந்த பணியிலே நானே நேரில் ஈடுபடுவதென்றும் இந்த நிர்வாகக் குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயில் வட்டம், சிவகிரி வட்டம், திருவேங்கடம் வட்டம் பகுதியில் உள்ள 25,000 ஏக்கர் நஞ்சை நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும்
உள்ளாறு அணைக்கட்டு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளிலே இருந்து கூட்டம் கூட்டமாக வருகிற காட்டு பன்றிகள் விவசாய பயிர்களை எங்கள் ஊர் வரைக்கும் வந்துருச்சு, எங்கள் ஊரை தாண்டி போயிடுச்சு, விவசாய பயிர்களை அடியோடு அழித்து விடுகின்றன. விவசாயமே செய்ய முடியவில்லை. இதற்கு என்ன பரிகாரம்? அந்த விலங்குகள் பட்டியலே இருந்து இந்த காட்டு பன்றிகள் அந்த லிஸ்டிலிருந்து ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். அது மத்திய அரசு தான் செய்யணும். அந்த மத்திய அரசை செய்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், முதல்ல உள்ளாறு அணைக்கட்டு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதைப் போல இந்த காட்டுப்பன்றிகள் பிரச்சனையில் மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மாநில அரசு மூலம் மேற்கொள்வதற்கு வலியுறுத்தியும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கேரள தமிழக எல்லையிலே உள்ள செண்பகவல்லி தடுப்பணை ஒரு 20,000 ஏக்கர் நிலங்களுக்கு 26 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வந்தது. அது பழுதுபட்டது. அதை சரி செய்வதற்காக மக்கள் நல எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதலில் ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்தார்கள். நீண்ட காலம் வைத்திருந்த பின்னர் உமன் சாண்டி முதலமைச்சராக இருந்தபோது நானும் எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகளும் சேர்ந்து சென்று திருவனந்தபுரத்திலே அவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளில் இந்த செண்பகவல்லி அணையை பழுது பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபோது அவர், இந்த தண்ணீர் வீணாக கடலுக்குத்தான் போகிறது, எங்களுக்கும் பயனில்லை, எனவே இதை சரி செய்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு, நீங்கள் வைகோவோட தொடர்பு வச்சுக்கிடுங்க, பிடபிள்யூடி செக்ரட்டரி தொடர்பு வச்சுக்கிடட்டும், இந்த அணையை பழுது பார்த்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் 3 மாதத்துக்குள் தேர்தலிலே ஆட்சி மாறிவிட்டது. பின்னர் வந்த காம்ரேட் அச்சுதானந்தன் ஆட்சியிலே அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை. நான் அவரை போய் நேரில் பார்த்தேன், அச்சுதானந்தன் அவர்களையும் பார்த்தேன், அதற்கு பின்னர் பினராயி விஜயனையும் பார்த்தேன். ஹைகோர்ட் மதுரை கிளையிலே என் தம்பி ரவிச்சந்திரன் இந்த செண்பகவல்லி தடுப்பணை குறித்து தாக்கல் செய்த வழக்கு இப்பவும் நிலுவையில் இருக்கிறது. அந்த செண்பகவல்லி தடுப்பணையை முழுமையாக கட்டுவதற்கெல்லாம் முழுசாக உடைச்சி போட்டாங்க. இப்போ கட்டுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அதற்கான எவ்வளவு தொகை செலவாகிறதோ அதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை அப்படி செய்வதற்கு கேரள அரசு தான் முடிவெடுத்து அனுமதிக்க வேண்டும். அது குறித்து இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் வாசுதேவநல்லூரில் ஜூன் 5ஆம் தேதி அன்று ஏராளமான விவசாயிகளையும் கட்சி தோழர்களையும் இணைத்து கொண்டு ஒரு உண்ணாநிலை அறப்போரை மேற்கொள்வதென்று இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து வாசுதேவநல்லூரில் ஜூன் 5ஆம் தேதி உண்ணாநிலை, என்னுடைய தலைமையில் உண்ணாநிலை அறப்போர் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற 23ஆம் தேதி கடையனூரிலே நன்றி அறிவிப்பு கூட்டமும், 27ஆம் தேதி சீர்காழியிலே நன்றி அறிவிப்பு கூட்டமும் நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலேயே நாங்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கின்றோம். மதுக்கடைகளை 2023ஆம் ஆண்டு அப்பொழுதிருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை மூடியது. தற்போது மொத்தத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர்
நடைபயணம் மேற்கொண்ட போது வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற போது இதையே வலியுறுத்தி நான் நடைபயணம் மேற்கொண்டவன். எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிர்வாகக் குழுவின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு பிறகு ஜூன் 27ஆம் தேதி வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று கழகத்தின் 32வது பொதுக்குழுவை சென்னையிலே நடத்துவதென்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய வார பத்திரிகை சங்குலி தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆயிற்று. அந்த 30ஆம் ஆண்டு நிறைவு விழாவை வருகிற ஜூலை 17ஆம் நாள் சென்னையில் நடத்துவதென்றும் இந்த நிர்வாகக் குழுவிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நீங்கள் ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். அவருக்கு ஏற்கனவே அதற்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்துவிட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு சொல்வார். ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு எம்எல்ஏ வாலண்டியராக போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியராக போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களோட கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏற்றுக்கிட வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. சரி, இது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. காரணம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காம்ரேட் பேபி ஒரு கருத்தை சொன்னார், மறுநாள் அந்த கருத்தை மறுத்து சொன்னார். ஆக பல புதிர்கள் இதில் இருக்கின்றன. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. திரும்ப பெற்றுட்டாங்களா? எனக்கு தெரியாது. நான் நிர்வாக குழுவில் நடந்துட்டதுனால எனக்கு டிவியும் பார்க்கல, செய்தியும் தெரியாது. திரும்ப பெற்றுக்கிட்டாரா? இல்லை, அப்படி திரும்ப பெற்றிருந்தால் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். மார்க்சிஸ்ட் கட்சி அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தது. அவங்க அது மாதிரி அதை திரும்ப பெற்றிருந்தால் சரி. அவர் அப்படி மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன உடனே சரி இது தவறான முடிவாக இருக்குமோ அது என்று சொல்லி அவர் யோசித்து அதை திரும்ப பெற்றிருக்கலாம். அதை வரவேற்க வேண்டியதானே. அது நியமித்ததை தான் வாபஸ் வாங்கிட்டார்ல, திரும்ப பெற்றுக்கிட்டார்ல. இனிமேல் அதுக்குள்ளேயே போகணும். நீங்கள் புதுசாக காரணங்களை நீங்களாக கற்பிக்க முடியாது. முக்கியமான நிர்வாக குழு என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொள்வது அவசியம் என்று நாங்கள் முடிவெடுத்ததால் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அது இந்த
இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் என்கிற ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. வரவேற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டேன் நான். அது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தால் எப்படிங்கிற ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ண முடியாது. இது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். அதோடு முடிந்து விட்டது. அது காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதை பற்றி நான் என்ன கமெண்ட் பண்ண முடியும்? திமுக கூட்டணியில் தான் தொடரும். இந்த தோழமை தொடரும். ஏன் அவர் உதயநிதி துணை முதல்வராக இருந்தவர் இன்றைக்கு திமுக குழுவுக்கு தலைவராக இருக்கிறாரு. கருத்து சொல்ல சகல உரிமையும் அவர் உண்டு. அந்த ஒவ்வொருத்தர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். தட் இஸ் மை ஸ்டாண்ட். அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது பிளவா ரெண்டாக பிளவா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது ரொம்ப வெரி காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ். இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த சொல்கிற செய்திகள்லாம் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ப்ளீஸ். திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வரல எலெக்ஷனுக்கு. தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தார். அவருக்கு ஆட்சி பெருமானம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னெல்லாம் அவர் எங்கேயும் சொல்லலை. எந்த மேடையிலையும் சொல்லலை. அது அவர் எடுத்துக்கொண்டு போகிற முறை, நடத்துகின்ற ஆட்சி முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி பொறுத்திருந்து தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை, திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அது நீ போக போக தானே பார்க்கணும். இப்போ போய் அவர் பார்த்தது வரவேற்புக்குரியது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. போய் பார்த்தது, அண்ணன் வீரமணியிடம் அவர் வாழ்த்து பெற்றது, ரொம்ப மகிழ்ச்சி. நான் அரசுக்கு அப்பீல் கொடுத்துருக்கேன். அவரே அவங்க கட்சியில் சொல்லி அவங்களை ஈடுபட செய்யலாம். அவங்ககிட்ட பெரிய யூத் ஃபோர்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அவங்க கட்சி நல்ல சஜஷன், அதை அவர் செய்யட்டும்.